வணக்கம். நிறைய நாள் கிரிக்கெட் விளாட போவேன். அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து என்ன ப்ரோ, மைண்ட் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணுது ப்ரோ, என்ன பண்ணலாம்னு கேட்டாரு. நான் அவருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தேன். டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா டெய்லி ஒரு 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அப்புறம் தினமும் ஒரு பேஜாச்சும் படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன். அப்ப நான் அப்படியே மறந்துட்டேன். ரொம்ப நாள் கொஞ்சம் அவர் திரும்ப பார்த்தேன். அவர் சொன்னாரு, ப்ரோ நீ சொன்ன நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், லைஃப் வேற லெவலில் போயிட்டு இருக்கு, என்னோட திங்கிங் ஃபுல்லா பயங்கர பாசிட்டிவா பாயிட்டே வருது ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோன்னு சொன்னாரு. நான் என்னமோ அவருக்கு கேஷுவலா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் கொடுத்தேன். ஆனா அவர் லைஃப்ல அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, திணைத்துணை நன்றி செய்யணும், பயத்துணையாய் கொள்வர் பயன் பெறுவார். அப்படின்னா ஒருவருக்கு நீங்க சின்ன திணையளவு நன்றி செஞ்சாலும் அவங்க சூழ்நிலை பொறுத்து அவர் பனையளவு பெருசா கருவான்னு வள்ளுவர் சொல்லுவாரு. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்க செய்ய ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.